சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பில் லிப்டில் ஏற்பட்ட பழுது காரணமாக அதிலிருந்து தப்பிக்க முயன்ற நபர் உயிரிழந்துள்ளார். புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பில் கணேசன் என்ற நபர் 8வது மாடியிலிருந்து தரைத்தளத்திற்கு லிப்ட் மூலம் வர முயன்றுள்ளார். அப்போது லிப்ட் பழுதாகி 7வது தளத்தில் நின்றுள்ளது. இதனையடுத்து பழுதை சரி செய்ய லிப்ட் ஆபரேட்டர் முயன்றுள்ளார். அப்போது தப்புவதற்கு முயன்ற கணேசன் 7வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் லிப்ட் ஆபரேட்டரிடம் விசாரணை நடத்தினர். இதனிடையே பழுதான லிப்ட் கடந்த சில நாட்களாக சரிவர இயங்கவில்லை எனவும் அதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிக்கடி நானே எத்தனை வாட்டி வருவேன், அப்படியே அழுருவேன் சார், அப்படியே நின்னுடுவேன் சார். சட்டு அது ஒரு கவனிப்பே இல்ல சார், ஒரு கவனிக்க மாட்டாங்க சார். அந்த லிப்ட பத்தி கவனிக்க மாட்டாங்க சார். நாங்களாம் அழுறி படியில இருந்து இறங்கி வருவோம் சார், பயந்து. நாங்க குழந்தைங்க கூட்டிட்டுன்னு கீழே காயில இருந்து ஒரே ஆட்டம் குத்து நின்றுது, எதுவுமே பார்க்கல. லிப்டுக்கு உட்காருங்க கூட யாரும் உட்காரல. அது என்ன வந்து பார்த்திருந்தாட இந்த உயிர் போயிருக்காது. அவர் மேலே ஏந்து தூங்கி ஏந்து வந்து கடை வியாபாரம் பண்றாரு, நாஷ்ட கடை. இறங்கி வந்து மேல இருந்து அவ்வளவு வேகமா வந்து ஊந்து கீழே ஊந்து பயத்துல திறந்துக்குது லைட்டா. சரி குதி திறக்கலான்னு காலை வச்சுட்டு உள்ள ஊந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரு தலை நசுங்கி செத்துக்கிறாரு. இதுக்கு எதுனா நியாயம் வேணும் எங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவை நாங்க திரும்ப பார்க்க கூடாது.